திமுக கூட்டணி தேர்தல் வரை நீடிக்காது அப்படின்னும், அது தானாகவே உடைஞ்சிரும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆனைமலை பேருந்து நிலையம் அருகே அவரு மணமக்கள் மத்தியில பேசினாரு. அதிமுக அரசு கடந்த ஆட்சி காலத்துல கொண்டு வந்த பல நலத்திட்டங்களை திமுக ரத்து செய்து விட்டதா குற்றம் சாட்டியிருக்காரு. குறிப்பா தாலிக்கு தங்கம் திருமண உதவித்தொகை திட்டம் மூலமா 12 லட்சம் ஏழை பெண்கள் பலனடைந்ததாகவும், தற்போது அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிட்டாரு. தேர்தல் நேரத்துல கூட்டணி அமைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவோட நிலைப்பாடு அப்படின்னு குறிப்பிட்ட அவரு, திமுக கூட்டணி முரண்பட்டதா இருக்குன்னு விமர்சித்தாரு. 98% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதா திமுக அரசு கூறுவதை அதன் கூட்டணியில இடம்பெற்று இருக்கும் கம்யூனிஸ்டர்களே ஏற்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினாரு. தேர்தல் வரைக்குமே திமுக கூட்டணி நீடிக்காது அப்படின்னும், அதனை உடைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு கிடையாதுன்னு பேசினாரு. இதனை தொடர்ந்து பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடல்ல நடைபெற்ற தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியிலையும் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பொதுமக்கள் மத்தியில பேசினாரு.